கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 95வது சங்கீதம் 8வது வசனம். 95வது சங்கீதம் 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இதுல பின்பகுதி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். தவறுகளுக்காக தண்டிப்பதையும் தப்பிதமான காரியங்களுக்காக தீங்குகளை காணச் செய்வதுமே தேவனுடைய விருப்பம் அல்ல. அவர் செய்த தவறுகளுக்காக தண்டிக்க அவசரப்படாமல் தவறு செய்தவர்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகின்றார். ஆகாப் என்கிற ராஜாவுக்கு தேவன் மனம் திரும்புவதற்கான தருணங்களை கொடுத்தார். அவன் உண்மையான மனம் திரும்புதலுக்கு வராமல் செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப செய்தபோது ஒரு நாள் தேவனுடைய தண்டனை அவன் மேல் வந்தது. ஆம், இதுவரை தேவன் பாவத்திற்காக தண்டிக்காததால் இனிமேலும் அவ்விதமாகவே இருப்பார் என நாம எண்ணிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, பள்ளிக்கூட மாணவன் ஒருவன் மின்சார டிரான்ஸ்பார்மர்ல ஒன்றில் தொங்கிக் கொண்டிருந்தான். எச்சரிப்பு பலகையை வாசித்தான். தொடாதே என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை தொட்டு பார்த்தால் என்ன ஆகும் பார்க்கலாம் என்று அவன் யோசித்தான். அருகில் போய் அதனை தொட்டு பார்த்தான். ஒன்றும் ஆகவில்லை. அதற்கு பிறகு பலமுறை அவ்விதமாக அவன் தொட்டு பார்த்தான். ஒன்றும் ஆகவில்லை. பல நாட்கள் அவ்விதம் தொடர்ந்து செய்தான். ஒரு நாள் எச்சரிக்கை பலகையில் எழுதப்பட்ட எச்சரிக்கை உண்மை அல்ல என்று அவன் எண்ணினான். ஆனால் ஒரு நாள் சக மாணவர்களோடு அந்த வழியா போகும்போது வேடிக்கையாக போய் தொட்டு பார்த்தான். அன்று மின்சார கசிவு இருந்ததால் தூக்கி வீசப்பட்டு அவன் உயிரிழந்து போனான். அதுபோலவே வேத வசனங்கள் நமக்கு தருகின்ற எச்சரிப்பை அலட்சியம் செய்வது நீண்ட காலம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் போகலாம். ஆனால் அது ஆபத்தானது. தேவன் அருளும் மனம் திரும்புதலுக்கான தருணங்கள் ஒரு நாள் முடிவடைந்து அதற்கு பின் தண்டனை நேரம் வந்துவிடும். அப்ப என்ன செய்ய அப்படிங்கிறத யோசிக்கணும். அன்பானவர்களே, ஆண்டவர் தருகின்ற அன்பான தருணங்களை அலட்சியம் செய்யக்கூடாது. அவர் மன்னித்துக் கொண்டிருக்கும் காலங்களை புரிந்து கொள்ளாமல் போகவும் கூடாது. நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய மனம் திரும்புதலுக்கு நாம் வந்து தேவ சமூகத்துல அமர வேண்டும். கர்த்தர் இன்றைக்கும் அன்புடன் அழைக்கிறார். தருணங்கள் தீர்ந்து போகும் முன்பு நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு பயந்து அவருக்காக வாழ விரும்ப வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தருணங்கள் கொடுக்கப்படுது. அநேகருக்கு தருணங்கள் கொடுக்கப்படுது. சில பேர் சொல்றாங்க, பாவத்துக்கு தண்டனைன்னு வரல, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தண்டனை வரல
ஏன் மனம் திரும்பாமல் தொடர்ந்து இப்படிப்பட்ட தவறுகளை, தப்பிதங்களை கர்த்தருடைய வார்த்தை எச்சரித்த பின்பும் நாம் செய்கிறோம் என்கிற உணர்வு கிடையாது. ஏன் இன்னும் கர்த்தர் தண்டிக்கல? அப்படி ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கும்போது, அவர் நம்ம மேல அன்பு வைத்தார். இரக்கத்தை காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாட்களையும், காலங்களையும் மனம் திரும்புவதற்கு அவர் கூட்டிக் கொடுக்கிறார். அவர் நினைத்தால் ஒரு நிமிஷம் தான், ஒரு இமைப்பொழுது தான். இந்த உலகத்தை அழிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு சுனாமிக்கு தாங்காத, ஒரு கஜா புயலுக்கு தாங்காத, ஒரு மழைக்கு தாங்காத, அப்படிப்பட்ட இயற்கையை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ண தேவன் நம்ம அழிக்க மாட்டேங்கிறார். ஏன் அழிக்க மாட்டேங்கிறார்? இன்னும் கொஞ்சம் தவணை கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் தருணம் கொடுப்போம். அவன் பாவத்தை விட்டுருவான். அவ பாவத்தை விட்டுருவா. தான் செய்ற தப்பித உணர்வா. அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் தவறை உணர்வதற்கு நமக்கு தேவன் தருணம் தருகிறார். ஆனா நமக்கு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். பார்வோன் இப்படித்தான் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். எகிப்தில் உள்ள பார்வோன் ராஜாவுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அவன் அதை பயன்படுத்திக்கல. 10 முறை அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவன் மனம் திரும்புறதுக்கு முடியல. அவன் இருதயத்தை பத்தி கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால அவன் இருதயத்தின் கடினத்தை கர்த்தர் விட்டுட்டார். கடைசியில நடந்தது என்ன? செங்கடல் தான். செங்கடல் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்ட போது செங்கடல் பக்கம் வந்தாச்சு. இப்ப வேற போறதுக்கு வழி இல்ல. பாதை இல்ல. எப்படி போக? பின்னாடி பார்வோனின் சேனை வருது. 10 முறை தேவன் வாதையினால் தண்டித்தும், தண்டனை பெற்றும், தேசத்தின் தண்டனை பெற்றும், இன்னும் மனம் திரும்ப வழி இல்ல. சில பேருடைய இருதயம் அப்படித்தான் இருக்கும். கடினப்பட்டுரும். தலைச்சங்காரம் உண்டாயிற்று. தல பிள்ளைகள் அவளும் செத்து போச்சு. அதனால இன்னும் மனம் திரும்ப வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு கொடுத்ததை பயன்படுத்தல. பார்வோனுடைய நிலவரம் அப்படிதான். இஸ்ரவேலை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேலர்கள், ஐயோ! இந்த வனாந்தரத்திலே எங்களை சாவ கொண்டு வந்தீங்க. அப்படின்னு மோசேக்கு, ஆரோனுக்கு விரோதமா பேசுறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். கர்த்தர் மோசே பார்த்து சொன்னார், உன் கையில இருக்க என்ன? கோல் நீட்டு. நீட்டினான். செங்கடலை 2ஆய் பிளந்தார். இஸ்ரவேலர்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள். பார்வோனும் பின்தொடர்ந்தான். இஸ்ரவேலர்கள் அக்கறைப்பட்ட உடனே பார்வோனுடைய சேனையை செங்கடல்ல கர்த்தர் மூழ்கி விட்டார். அழித்து விட்டார். அமிழ்த்தி விட்டார். ஆம் பிரியமானவர்களே, இருதய கடினத்துக்கு நாமே ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம இருதயம் கடினப்படக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, பெற்றோர்களுக்கு முன்பாகவும் சரி, மற்றவர்களுக்கு முன்பாகவும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு விரோதமாக, மற்றவர்களுக்கு விரோதமாக கடினப்படுத்தக்கூடாது. இருதயம் கடினப்பட்டுட்டுனா அடுத்தது நிச்சயமாய் தண்டனை ஒண்ணு இருக்குது. அது மரணத்துக்கு நேரா கொண்டு போயிரும். அதனால இந்த காலை வேளையில ஒருவேளை நீ நீதிமானா இருக்கலாம், பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு சில பாவங்கள் கூட இருக்கலாம். பலமுறை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் கேட்டிருக்கலாம். அதுல ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு பாவம் உள்ள இருக்கும். அதை இன்றைக்கு உணர்ந்தால், இன்றைக்கே மனம் திரும்பினால், வரப்போற கோபாக்கினிக்கு, வரப்போற தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறார். அன்பார்ந்தவர்களே, எதையும் விட்டு விலக தயாரானவனே இறைவனை விட்டு விலகாதிருக்க விருப்பமாயிருக்கிறான்.
மறுபடியும் சொல்றேன், எதையும் விட்டு விலக தயாரானவனே, இறைவனை விட்டு விலகாதிருக்க அவன் விருப்பமாய் இருக்கிறான். அப்படின்னா இறைவனும் அவனும் சேர்ந்து இருக்கும்போது, இந்த தண்டனைக்கு அவன் தப்பித்துக் கொள்ளுகிறான். அவன் பாவம் செய்ய மாட்டான். இருதயத்தை கடினப்படுத்த முடியாது. இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஊத்தி ஜெபிப்பான். தன் இருதயத்தில் உள்ள காரியங்களெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லி அழுவான், கதறுவான், முறையிடுவான். அப்படிங்கும்போது தேவன் அவனுக்கு இறங்கி தம்மோடு வைத்து அவனை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அதை லகுவாக்கும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் உடனே தண்டிக்கிறவர் அல்ல. ஆனாலும் நம்ம அதற்காக தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. தவறுகளை உணர்வோம். கொடுத்த காலத்தில் நாம் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.